ருத்ர மாலை ஜபம் பண்ணுறது எப்படின்னு நான் காட்டுறேன். இந்த ஆள்காட்டி விரல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து அகங்காரத்தை குறிக்குது. இல்லை இதை வச்சு இப்படி பண்ணும்போது அந்த அகங்காரம் நம்ம கூட எப்பயுமே இருக்கும். ஆள்காட்டிங்கிறது ஒருத்தவங்களை ஒரு சொல்கிறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து ஜென்ரலாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி மோதிர விரலில் இதை வச்சுட்டு இந்த நடு விரலை இப்படி வச்சுக்கலாம். இதை வச்சு இதை பிடிச்சிக்கிறதுக்கு புஷ் பண்ணலாம். லிட்டில் ஃபிங்கர் வந்து வெளியிலே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு இதில். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் இப்படியும் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இதுவும் ஈஸி. எது சப்போர்ட்டுக்கு ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இதில் இருக்கிறது 108 பீட்ஸ் வரும். இந்த 109ஆவதுங்கிறது இந்த குரு சுமேரு, இந்த கயிறு அட்டாச் ஆகிருக்கிறது பேர் சுமேரு. இதை தொடவே கூடாது, இதை கவுண்ட் பண்ணவும் கூடாது. ஸோ இப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா, இந்த மாலையை பண்ணுற போது இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த சுமேருவை விட்டுட்டு இங்கேருந்து இப்போ ஓம் நம சிவாயனா இங்கேருந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயன்னு பண்ணணும். இது இப்படியே ஒரு ஃபுல் சர்க்கிள் வரும். இந்த ஃபுல் சர்க்கிள் வரும்போது இப்படி போகுதா, போகுது. இந்த ஃபுல் ரவுண்டு போய் நீங்கள் இப்போ 2 மாலையாக அது பண்ண போகிறீங்க, அதை 2வது டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே பரவாயில்ல. இதை நீங்கள் இப்படி பிடிச்சிட்ருக்கீங்களே இந்த பொசிஷன் கிட்ட வந்து இதுதான் நம்ம 108ஆவது பீடு. இங்கே தெரியுதா, இதுதான் நம்மளோட 108ஆவது. இதை நம்ம முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு போகும்போது இதை தொடக்கூடாது. இந்த சுமேருவை விட்டுட்டு அடுத்தது போகணும். அடுத்தது போனோன்னா எப்படி போகிறது, இப்படியே கவுத்துறக்கூடாது. இதை எப்படி டர்ன் பண்ணணும்னா அப்படி டர்ன் பண்ணிக்கணும். ஜம்ப் பண்ணக்கூடாது இப்படி, ஓகேவா? இதை தொடவும் கூடாது. இதில் கவுண்ட் வராது உங்களுக்கு. இதை முடிச்சுட்டு இந்த மாலையை வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கணும். ஸோ இது 1ஆவதுலேருந்து ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம பீட்ஸ் இந்த இது பண்ணும்போது வெளிப்பக்கம் தள்ளக்கூடாது. எப்படி காட்டுறேன், இந்த மாதிரி தள்ளக்கூடாது. வெளியில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் நமக்குள்ளே ஐக்கியமாகறதுக்கும் நமக்குள்ளே இருக்கிற இறைவனை இன்னும் நெருங்குறதுக்கும் தான் நம்ம இந்த ஜபம் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம உள்ளே இழுக்கணும். அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஆள்காட்டி விரலை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எது கம்ஃபர்டபுளோ பண்ணிக்கலாம். இது சப்போர்ட்டுக்கு தான் இது ரெண்டும். இந்த இதில் தான், இந்த முத்திரையில் தான் நம்ம வந்து பண்ணணும்.